வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட பிளாட்டை நான் சொல்றேன். 3 பேர் மாத்தி ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த 3 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எதுக்காக இவங்க 3 பேருமே மாத்தி ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காங்க? இது சூசைட் தானா இல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி யாராவது இப்படி பண்ணிருக்காங்களான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பூனே மல்டிபிள் மர்டர் கேஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்தனா அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு மன ரீதியா சில பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு கில்ட்ல இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க போல. இவங்க ஹஸ்பண்ட் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காரு. என்னால் தான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டாக்டரும் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடந்தது அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்கல்ல, ஃபீல் பண்ணாதீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நந்திதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுமே மேக்கப்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட எங்க கிளம்புறன்ற மாதிரி கேக்குறாரு. டாக்டரை பார்த்து ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் போறேன், போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி போயிட்டு வான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இவங்களுமே வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. திரும்பி வந்தனாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ரீசெண்டா இறந்து போனதா சொன்ன பாத்தீங்களா, அவர் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அந்த எலெக்ஷன்ல நம்ம நிக்கலான்ற மாதிரி இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியிலேயே இவங்களை நிக்க சொல்லியிருப்பாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எதிர்பார்ட்டியை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது இவங்களுக்கு எதிராக மோத போறவரே இவர் தான். இவர் இருக்கார்ல, வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் வாபஸ் வாங்கணும், என்னால முடியாது, நான் ஜெயிப்பன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஜெயிச்சா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் சும்மாவே உங்களுக்கு தரேன். என்கிட்ட நீங்க ராணி மாதிரி இருக்கலாம், நான் நடுவுல மட்டும் இந்த இடத்துக்கு வரேன், அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப தப்பா இவங்க மேல கையெல்லாம் வைக்கிறாரு. டென்ஷனான வந்தனா இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அற விடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. என் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் கிளம்புறாரு. இப்ப வந்தனாவும் தண்ணி குடிக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுக்கிறாங்க. அப்புன்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ இவங்க இடுப்புல கைய வைக்கிறாங்க. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச நந்திதா தான் வந்திருக்காங்க. நீதானா, பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. எதனால அப்படின்னு நந்திதா கேட்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப 2 பேருமே ரூம்குள்ள போய் க்ளோஸாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேர் லெஸ்பியன் அப்படின்றது தெரிய வருது. 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதை தாண்டி இவங்க பழக்கத்துல இருக்காங்க. இப்போ ஒன்னா இருக்கும் போது கூட எனக்கு கில்ட்டா இருக்குன்ற மாதிரிலாம் வந்தனா சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் பாவம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க நந்திதாக்கு கோவம் வந்துருது. உன் கூட சந்தோஷமா இருக்க இந்த கொஞ்ச நேரத்துல கூட உன்னோட ஹஸ்பண்டை பத்தி தான் நீ யோசிக்கிற, என்ன பத்தி யோசிக்கலன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. நந்திதா அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நந்திதாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்க கூட எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க தேவையில்லாம எலெக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்தமா நந்திதாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நமக்கு சங்கர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருக்காரு. இவர் பையனையும் டாக்டரா மாத்தணும்னு ட்ரை பண்றாரு. அதுக்காக தான் இவர் பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் பாக்குறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு கீதா அப்படின்றது. ஷாம்க்கு டாக்டர் படிப்புல விருப்பம் இல்லையா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் டாக்டர் படிப்பு தான் படிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஷாமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுங்கன்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் விட முடியாது, நான் டாக்டரு, நீயும் டாக்டரா தான் மாறணும், உனக்காக தான் கஷ்டப்பட்டு நான் காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்கேன், நான் சொல்றபடி தான் கேட்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க இருந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. பையனுக்கு அப்பா மேல கோவத்தை காட்ட முடியல, அதனால அம்மாவை திட்டிட்டு ரூம்குள்ள வேகமா கிளம்பிடுறான். இந்த சங்கரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறாரு போல. எல்லா பேஷண்ட் கிட்டயும் ரொம்ப அன்பா தான் பேசுறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் இவருமே கிளம்பிட்டு இருக்காரு. இவரோட வீட்டுக்கு போகாம வேற ஒரு லேடியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் தனியா தான் இருக்காங்க போல. இந்த லேடி பேரு அஞ்சலி அப்படின்றது. அஞ்சலி இருக்காங்கல்ல, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒய்ஃபு கிட்ட இருந்து போன் கால் வருது. உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், எப்போ வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும், விடிய காலையில கூட ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. அப்ப அஞ்சலி இருக்காங்கல்ல, இந்தாங்க காஃபி அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே இவர்கிட்ட தராங்க. இவருமே காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து யாரோ பாக்குறாங்க. பாக்குறது இவரோட பையனா என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சங்கருக்கும் அஞ்சலிக்கும் நடுவுல அஃபேர் போதா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவருமே அங்கிருந்து கிளம்பி நடந்துட்டு இருக்காரு. கையில ஒரு சூட் கேஸ் வச்சிருக்காரு. இப்ப கூட 2 பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களுமே பேக் மாதிரிலாம் வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேர் எதுக்காக இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இவங்க 3 பேருமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர் கூட 2 பேர் சரக்கு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு மிடில் ஏஜ்டு மேன் இருக்காரு. அவரோட பேரு பிரதீப்
பிரதீப் அப்படின்றது, இன்னொன்னு பையனோட பேரு முகில் அப்படின்றது. இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே சரக்கச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ளயும் போக போக ஆர்குமெண்ட் மாதிரி வருது. இப்ப சட்டுன்னு 3 பேருமே கன் எடுக்கிறாங்க. 3 பேருமே கன்னை வச்சிருந்திருக்காங்க போல. இப்ப மாத்தி மாத்தி கன்னெல்லாம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரையும் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 3 பேர் மாத்தி மாத்தி கன்னை வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேர் தான் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், கஷ்டத்துல இருந்திருக்கலாம், அதனால தான் ஒரே டைம்ல சூசைட் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. 3 பேரோட ஆதார் கார்டுமே கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவங்க 3 பேரை பத்தி தெரிஞ்சிருது. சரி, சங்கரோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, சங்கரோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. சங்கரோட ஒய்ஃபை இதை கேட்டு உடஞ்சு போயிடுறாங்க. பையன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். பையன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இப்ப தீனான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பொண்ணு கூட கேம் விளையாடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது தீனாவோட ஒய்ஃப் வராங்க. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. இப்ப காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீனா ஒய்ஃப் மேல கோவமா இருக்காரு போல. எரிஞ்சு எரிஞ்சு வெளுந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிரியாவுக்கு போன் கால் வருது. போலீஸ் தான் பேசுறாங்க. பிரதீப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப்க்கு வேற யாருமே இல்ல போல. அதனால தான் பிரதீப்பை பத்தி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது பிரதீப் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த 3 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் கூட முகில பத்தி பெருசா இவங்களுக்கு எதுவுமே தெரியல. முகில பத்தி தான் இவங்க பயங்கரமா தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சங்கரோட போன் டவரை செக் பண்ணிருப்பாங்க. கடைசியா அஞ்சலின்னு ஒருத்தங்களோட வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்பி இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இவங்க 3 பேருமே கேதர் ஆயிருப்பாங்க. ஏன் கேதர் ஆனாங்கன்னு தெரியல. சங்கர் கூட பிரதீப் முகில்னு 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க போட்டோவை காமிச்சு தெரியுமான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. கடைசியா உங்க ஹஸ்பண்ட் இவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு, இவங்கள தெரியுமான்ற மாதிரி அஞ்சலி போட்டோவா காட்டுறாரு. அஞ்சலியை தெரியும் போல. 2 பேருமே லைட்டா ஷாக்லாம் ஆகுறாங்க. ஆனா போலீஸ் கிட்ட தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க கொடுத்த ரியாக்ஷனை வச்சே இவங்களுக்கு அஞ்சலியை தெரியும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. ஆனா பெருசா கேட்டுக்காம கிளம்புறாரு. பிரதீப் இறந்து போனதை பத்தி பிரியா கிட்ட எதுக்காக சொன்னாங்கன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் சொந்தம் யாருமே கிடையாது. அவர் டியூஷன் சாரா இந்த இடத்துல இருப்பாரு. அதனால தான் இவங்களுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நடந்த ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த பிரதீப் இருக்கார்ல, தீனாவோட பொண்ணுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி சொல்லி கொடுக்கும் போது அந்த பொண்ணோட கண்ணத்துல எல்லாம் கைய வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் வேலையை முடிச்சுட்டு தீனா வீட்டுக்குள்ள நுழைய இவரு கண்ணத்துல கைய வச்சத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. என் பொண்ணுக்கு ஒன்ன சொல்லி தான் கொடுக்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் டச் பண்ண சொல்ல, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி பிரதீப்பை போட்டு அடிக்கிறாரு. நான் நார்மலா தான் டச் பண்ணேன்னு பிரதீப் சொல்றாரு. ஆனா தீனா ஏத்துக்க மாட்டாரு. கிளம்புன்ற மாதிரி துரத்தி விடுறாரு. நீ என்னதான் கவனிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையும் போட்டு பயங்கரமா திட்டிருப்பாரு. இதனால தான் ஒய்ஃபை பத்தி ஒரு முறைச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா பிரியா இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரிலாம் கிடையாது, பிரதீப் ரொம்ப நல்ல டைப், என் பொண்ணு கிட்ட பாசமா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப்க்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லல. முகில் சங்கரோட போட்டோவை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் கூட சேர்த்து வச்சு அவரை பார்த்திருக்கீங்களா, இவங்க 2 பேரை தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல, இவங்க 2 பேர் யாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப்க்கு சூசைட் பண்ற மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்ததான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சங்கர் ஒய்ஃபான கீதாவை நமக்கு காட்டுறாங்க. கீதாவை யாரோ மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் பையன் ஜெயில கம்பி தான் எண்ணுவான், நான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு நிறைய காசு வேணும்னு கேக்குறாங்க. இவங்களுமே ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றாங்க. மிரட்டினது யாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலின்னு ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் மிரட்டி இருப்பாங்க. எதை வச்சு மிரட்டினாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. நந்திதா இருக்காங்கல்ல, வந்தனாக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. வந்தனா போனையே எடுத்திருக்க மாட்டாங்க. ஒன்னும் புரியாம இவங்க வந்தனாவோட டாக்டருக்கு கால் பண்றாங்க. வந்தனா நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டா, அவ கடைசியா செஷனுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே வரலன்ற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டாரு. அவங்க கடைசியா வரும்போது ரொம்ப கில்ட்ல இருந்ததா சொன்னாங்க, அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப 3 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. 3 பேருமே போதையில இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஒருவேளை போதையில சண்டை ஏற்பட்டு மாத்தி மாத்தி தெரியாம ஷூட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த இடத்துல 4ஆவதா ஒரு புல்லட்டுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வலையிலும் கிடைச்சிருக்கு. 4ஆவதா அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. அப்ப 4ஆவதா ஒரு லேடி வந்திருக்கா, அவ ஷூட் பண்ணிருக்கா போல, அந்த புல்லட் தான் அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு.
இந்த டைம் தான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு குடிகாரனை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவனை விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல வான்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு கன்னை தந்துடுறாரு. என்ன கன்னெல்லாம் தரேன்ற மாதிரி இவன் பயந்துட்டு இருக்கான். அங்க வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, ஆனா இவனால ஷூட் பண்ண முடியல. இவன் போதையில ஏடாகடமா கீழே விழுந்துடுறான். ஆல்கஹால் பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா அவங்க 3 பேரோட உடம்புல இருந்திருக்கும். அவங்க தெளிவாவே இல்ல, பக்கத்துல இருந்தா கூட ஷூட் பண்றது கஷ்டம், அப்புறம் எப்படி ஷூட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி 4ஆவதா ஒரு புல்லட் அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு. சோ வெளிய இருந்து யாரோ மிரட்டி இருக்காங்க, இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கீதா அஞ்சலி யாருனே தெரியலன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப அஞ்சலியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மிரட்ட வேலை எல்லாம் வச்சுக்கத, இந்த காசுன்ற மாதிரி நிறைய காசை தராங்க. அதான் காசை தந்துட்டல, இதுக்கப்புறம் என்னால பிரச்சனை வராது, கிளம்புன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. கீதா அஞ்சலி யாருனே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா அஞ்சலி கீதா 2 பேருமே போன் மூலியமா பேசியிருக்காங்க. சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதனால இன்ஸ்பெக்டருக்கு அவங்க 2 பேர் மேல டவுட் வருது. ஒருவேளை அந்த ஸ்பாட்ல இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மிரட்டி கூட இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்கலாம். நம்ம டீடைலா விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அஞ்சலி காசை வாங்கிட்டாங்கல்ல, இந்த ஊரை விட்டே போலான்ற மாதிரி நைட்டோட நைட்டா இங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேடம் அஞ்சலியை தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி போன்ல அவங்க கிட்ட பேசுனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு கீதா இருக்காங்கல்ல, சார் அந்த அஞ்சலி என்னோட ஹஸ்பண்டோட பேஷண்டா சார், அதனால தான் நலம் விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட பேசினாங்க, மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இவங்க எதுக்காக காசு தந்தாங்கன்ற பிளாஷ்பேக்கை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அப்பாக்கு வேற லேடி கூட அஃபேர் இருக்குன்ற மாதிரி பையனுக்கு டவுட் வந்திருக்கும். அதனால ஷாம் இருக்கான்ல, அப்பாவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்பதான் அப்பா அஞ்சலி கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிய வந்திருக்கும். 2 பேருமே ஒன்னாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவர் ஊசி போட்டுட்டு கிளம்பி இருப்பாரு. அப்பா கிளம்பணும்னு இவன் சட்டுன்னு வந்து அஞ்சலி அட்டாக் பண்றான். என் அப்பா கூட நீ அஃபேர்ல தானே இருக்க, ஒழுங்கா விலகிரு, இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பான். இவன் அஞ்சலியை கத்திய காமிச்சலாம் மிரட்டினால, இத போலீஸ் கிட்ட சொன்னா உன் பையனுக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தான் கீதா கிட்ட பேசி இவங்க காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நான் கீதா மேடம் கிட்ட பேசி பார்த்தேன் சார், அவங்க நல விசாரிக்கிறதுக்காக தான் கால் பண்ணதா சொல்றாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் சங்கருக்கும் அஞ்சலிக்கும் நடுவுல எந்த ஒரு அஃபேரும் இல்ல சார். 3 நாளைக்கு ஒரு தடவை அவங்களோட உடம்புல இன்சுலின் ஊசி போடணும், அதுக்காக தான் இவர் வீட்டுக்கு போறாரு. விசாரிச்சதுல இதுதான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த ஸ்பாட்ல இவங்களுக்கு 3 கன்னு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கன்னை யாரு வித்தான்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் ஒரு பார்ல இருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து அமைக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட இந்த கன்னை வித்த, இவங்கள உனக்கு தெரியும்ல சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். கன்னு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, இவனுமே தரதுக்காக வந்திருப்பான். அந்த இடத்துல இந்த 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவனுமே கன்னெல்லாம் தந்துட்டு இருக்கான். மொத்தம் 4 கன்னை தரான். 3 பேர் தான் இருக்காங்க, எதுக்கு 4 கன்னு வாங்குறாங்கன்னு தெரியல. அதே சமயம் அவங்க காரோட பின் சீட்ல நிறைய உருளைக்கிழங்கு இருக்கும். அதாவது 3 கிலோ 4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். இதுதான் பார்த்தன்ற மாதிரி சொல்றான். இது 3 கிலோ உருளைக்கிழங்கா, எதுக்கு அவ்வளவு உருளைக்கிழங்கு வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 3 பேர் தான் வந்திருக்காங்க, ஆனா 4 கன்னு வாங்கியிருக்காங்க. இவங்க 3 பேர் மட்டும் தான் கொல்லப்பட்டாங்க. அப்ப 4வது கன்னு எங்க இருக்கு, 4வது கன்னை யூஸ் பண்ணது யாரு, அந்த 4வது கன்னை பத்தி நம்ம விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. முகில்னு ஒரு பையனை பத்தி மட்டும் தெரியலன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அப்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அப்பாக்கு இன்னும் 2 மாசத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணோம். அந்த ஆபரேஷனுக்கு ஒரு 50,000 ரூபாய் மட்டும் ஷார்டேஜா இருக்கும். நான் எப்படியாவது பெரட்டி கொண்டு வரேன்ற மாதிரி முகில் சொல்லியிருப்பாரு. முகில பொறுத்த வரைக்கும் வயசுலாம் கம்மி தான். எங்க போனாரு என்ன ஆனாருன்னு அப்பாக்கு தெரிஞ்சிருக்காது. ஆளுங்க தான் இறந்து போயிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சு இவர் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. முகில பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு 50,000 ரூபாய் பெரட்டணும்னு நினைச்சிருக்கான். அவன் எதுக்காக அந்த இடத்துக்கு போனா, தெரியாத ஆளுங்க கூட எதுக்காக பேசினா, எதுக்காக மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் 4வது கன்னை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, இப்ப ஆளுங்களுக்கு தகவல் கிடைச்சிருது. இதே கன்னு வேற ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு சார். வந்தனான்ற ஒரு பொலிட்டீஷியன் லேடி அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. வீட்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த 3 பேர் இறந்து போனாங்கல்ல சார், அந்த நாள் நைட்டு தான் வந்தனாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க 3 பேர் இறந்து போகும்போது அந்த ஸ்பாட்ல ஒரு லேடி இருந்ததா இவங்க சந்தேகப்பட்டாங்கல்ல, அது வந்தனாவா கூட இருக்கலாம். இவங்க 3 பேரை சாவர மாதிரி பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கலாம். 3 பேரை எப்படி மிரட்டி ஷூட் பண்ணிக்க வச்சாங்க, இவங்க எதுக்காக வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தானே இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல சண்டை போல சார், அதனால அவர் வீட்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஒய்ஃப் அதுல இருந்து வெளியே வரதுக்காக டாக்டர் கிட்ட எல்லாம் போனாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாக்டரை பார்த்து நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டாக்டரை பார்க்கிறதுக்காக இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் அந்த டாக்டர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வராரு. இவங்களுமே டாக்டர் கிட்ட விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க. சார் பேஷண்ட் எங்க கிட்ட ஷேர் பண்ற டீடைல்லாம் நாங்க வெளியே சொல்லக்கூடாது, ஆனா நீங்க முக்கியன்றதுனால நான் இந்த விஷயத்த சொல்றேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க.
நந்திதாவும் வந்தனாவும் ஒன்னா இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இத பாக்குற ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாரின்ற மாதிரி வந்தனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இது மட்டும் வெளியே வந்தா நான் சேர்த்து வச்ச எல்லா பேருமே மொத்தமா போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளியே வராது, இதுக்கப்புறம் நடக்கவும் செய்யாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரால ஏத்துக்க முடியல. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இந்த இடத்துல கையை அறுத்துறாரு. இத பாக்குற ஒய்ஃபுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏங்க அவசரப்பட்டு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது மூலியமா நந்திதாவை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருதுல. இப்ப நந்திதாவை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்தே அவ ரொம்ப சோகமா இருந்தா சார். எலெக்ஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகாத, ரிஸ்க் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவோ சொன்னேன். கேட்காம எலெக்ஷன் வேலையில இன்வால்வ் ஆனா. ஒரு நபர் கூட அவளுக்கு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீக்கிரமே அவன் நிறைய காசு சேர்க்கிறேன், நம்ம 2 பேர் வெளிநாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொன்னான். ஆனா அதுக்குள்ள எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போனான்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். கண்டிப்பா அவ தற்கொலை பண்ற அளவுக்கு கோலெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஒருவேளை வந்தனா இவங்க 3 பேரை மிரட்டி சாவடிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனா வந்தனாவை சாவடிச்சது யாரு? சூசைட் இல்லனா வேற யாரோ தான் சாவடிச்சிருக்காங்க. அப்ப அஞ்சாதா வேற யாரோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சங்கர் பையனுக்கு சீட் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. 50 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சங்கர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிரதீப் இருக்கார்ல, ஒரு பெரிய வீடை பார்த்திருப்பாரு. அதை எப்படியாவது வாங்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. அவங்க கிட்ட சேவிங்ஸா அவ்வளவு காசு இல்ல சார். அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கலாம்னு நினைச்சாங்கன்னு ஒன்னும் புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரதீப்பை பத்தி விசாரிக்கும் போது வேற ஒரு விஷயம் தெரிய வந்தது. பிரதீப்க்கு ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு. அப்படி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் பிரசவத்தப்ப இறந்து போயிட்டாங்க. குழந்தை இவருக்கு பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தைய வேற ஒருத்தங்க கிட்ட தந்திருக்காரு. டீடைலா விசாரிக்கும் போது இது தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குழந்தை யாருக்கு தந்திருக்காரு அப்படின்றது இப்ப இவருக்கு தெரிய வந்துருது. இவருமே நேரா பிரியாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. குழந்தைய உங்களுக்காக தான் தந்திருக்காரு, இது பிரதீப்போட குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது பிரதீப்போட குழந்தையா அப்படின்ற மாதிரி தீனா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. உண்மையிலேயே அது பிரதீப்போட குழந்தையா தான் இருக்கும். பிரியாக்கு டெலிவரி நடந்தது பாத்தீங்களா, அப்ப குழந்தை இறந்து போயிருக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா வருத்தப்படுவாருன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த சமயம் தான் பிரதீப்போட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. என் குழந்தைய வேணா நீங்க வளர்த்துக்கோங்க, நான் நடுவுல பாக்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வாங்கியிருப்பாங்க. அதனால தான் டியூஷன் சாரா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. குழந்தை மேல தப்பான இன்டென்ஷன் இல்லன்னு பிரியா சொன்னாங்கல்ல. ஏன்னா அது அவரோட குழந்தை தான், தப்பான இன்டென்ஷன்ல அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு அன்புனால தான் இப்படி பண்ணிருப்பாரு. இத்தனை வருஷம் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டல அப்படின்ற மாதிரி தீனா கோவப்படுறாரு. இப்ப போலீஸுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப புதுசா சில தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 4 பேருக்குள்ளேயும் எந்த கான்டாக்டும் இல்லன்னு நினைச்சாங்கல்ல. ஆனா சங்கரும் இந்த வந்தனாவும் மீட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்படி மீட் பண்ணி பேசினதை சிலர் கவனிச்சிருப்பாங்க. வந்தனாவை பத்தி நந்திதா சொன்ன ஒரு விஷயத்தை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது எதிர்த்தரப்பு நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, அவர் தப்பா நடந்துக்கிட்டாரு, இவங்க அடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அவர் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி நந்திதாவை வர வச்சிடுறாங்க. நான் சீக்கிரமா காசு சேர்த்துறேன், வெளிநாட்டுக்கு போலான்ற மாதிரி வந்தனா சொன்னாங்கல்ல. எப்படி அவங்க காசை சேர்க்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வெளிநாட்டுல நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா இவங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல தேவை. ஆனா அவங்க கிட்ட வெறும் 50 லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கும். கவலைப்படாத, சீக்கிரமே இந்த காசு டபுள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டபுள் ஆயிடுமா, ஏதாவது பிசினஸ் பண்ண போறியான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பிசினஸ்லாம் இல்ல, அதை பத்தி அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா சீக்கிரமே டபுள் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்தனா சொல்லியிருப்பாங்க. இதுதான் சார் கடைசியா என்கிட்ட பேசினான்ற மாதிரி நந்திதா சொல்றாங்க. எது டபுள் ஆகும்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இப்ப மத்த 3 பேரை பத்தியும் டீடைலா விசாரிக்க சொல்லிட்டாரு. மத்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த 3 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க. சீக்கிரமே காசு டபுள் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் 2-3 பேர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஏதோ ஒண்ணுக்கு ஆளை சேர்த்திருக்காங்க. அவங்க கடைசியா வச்சிருந்த சேவிங்ஸும் காணாம போயிருக்கு. அந்த ஸ்பாட்ல ஏதோ நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டை இன்னொன்னு வாட்டி நல்லா செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் ஒரு இடத்த தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கும். சரி அந்த இடத்த நோண்டி பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே நோண்டிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ கிடைச்சிருது போல இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்கு நிறைய மண்பானெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பானைக்குள்ள நிறைய உருளைக்கிழங்குலாம் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த கன்னை தந்தவர் வண்டியில நிறைய உருளைக்கிழங்குலாம் வச்சிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு விஷயத்தை பார்க்கும்போது இவருக்கு வேற ஒரு கேஸோட ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்தது. அதாவது காசை டபுள் ஆக்குறன்ற மாதிரி ஒரு சாமியார் ஏமாத்தினாரு. அதே மாதிரி இதுவும் நடக்குது, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்களுமே கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கும். அந்த டீடைல்லாம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. இவருமே ஓபன் பண்ணி அந்த டீடைல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நபர் இப்ப என்ன பண்றாருன்றத கண்டுபிடிங்க, கண்டிப்பா இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டும் அதை பத்தி முழு தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. சரி, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயில விட்டு வெளியே வந்திருக்காரு, 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சரி, ஆனா வேற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அவருக்கு ஒரு பையன் இருக்காருன்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த பையன் யார் தெரியுமான்ற மாதிரி டீடைல்லாம் காட்டுறாரு. அந்த டீடைல பாக்குற இன்ஸ்பெக்டரோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வந்தனா காசை டபுள் ஆக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்காக ஆளை சேர்க்கலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சங்கர் கிட்டே இவங்க பேசுறாங்க. நீங்க சேர்றீங்களா, இன்னும் 2 பேரை சேர்த்துட்டா நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, என் சைட்ல ட்ரை பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்தனாவே தான் மீதி 2 பேரையும் சேர்த்திருப்பாங்க. இந்த நாள் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி வந்தனா சொல்றாங்க. இவங்களுமே காசோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பகுதியில புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி வேற ஒருத்தர் இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு போல. அந்த மாதிரி இவங்களுமே உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோன்ற மாதிரி வந்தனாவா அங்க வந்துட்டு இருக்க ஒரு நபரை பார்த்து சொல்றாங்க. அந்த நபர் யாருன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்தனா டாக்டரா ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா இந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட நல்லவர் மாதிரி பேசுவாரு. அப்படியே பொறுமையா காசை டபுள் ஆக்கணுமா, என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி டபுள் ஆக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்கறாங்க. சதுரங்க வேட்டை படத்துல நட்டி கேரக்டர் பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் என்னென்னமோ பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. ஒருவேளை நடக்கும் போலன்ற மாதிரி இவங்களே நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல பண்ற டிராமாவை நமக்கு காட்டுறாங்க. இவருமே அங்க இருக்க மண் எடுத்து கொஞ்சம் தொட்டுலாம் பாக்குறாரு. இப்ப கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. இந்த இடத்த தோண்டுங்க, இந்த இடத்துல தான் டபுளா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி, தோண்டலாம் அப்படின்ற மாதிரி வேகமா தோண்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டுனா இந்த இடத்துல நிறைய மண்பானை இருக்கு. இவங்க அந்த இடத்துல உருளைக்கிழங்க வச்சாங்கல்ல, அது டபுள் மடங்கா மாறி இருக்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி எல்லாம் கூட ஆளுங்க ஏமாறுவாங்களான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க ஏமாறதான் செய்யறாங்க, ஏமாத்துறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, உருளைக்கிழங்கு டபுள் ஆன மாதிரி உங்க காசும் டபுள் ஆகும், காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாரு. எங்க கிட்ட இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க 4 பேருமே சொல்றாங்க. இப்ப காசெல்லாம் ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த காசு இன்னொன்னு இடத்துல வரதுக்கு லேட் ஆகும், நீங்க அது வரைக்கும் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போறாங்க. எவனாவது காசு வச்ச இடத்த விட்டுட்டு தள்ளி போவானா, ஆனா இவங்க போறாங்க. அவருமே நக்கலா இவங்களை சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 4 பேருமே பக்கத்துல இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடியே இவங்க 3 பேர் கூட உட்காந்து சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போதுதான் 3 பேருக்குள்ள சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கும். கோவத்துல என்ன பண்றாங்கன்னா, சட்டுன்னு கன் எடுத்து மாத்தி மாத்தி பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்தனா இருக்காங்கல்ல, நம்ம சேஃப்டிக்காக தான் அவர் கன்னை வாங்க சொன்னாரு, இப்ப எதுக்காக கன்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, கீழே இறக்குங்கன்ற மாதிரி வந்தனா சொல்றாங்க. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி சாதி கேட்டுக்கிறாங்க. கன்னை கீழே இறக்கிடுறாங்க. இப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க 4 பேருக்குமே மயக்கம் வருது. என்ன மயக்கம் வருது அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே மயங்கிடுறாங்க. ஆக்சுவலா இவர் தான் மயக்க மருந்த கலந்திருக்காரு போல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதைச்சாங்கல்ல, இவர் தோண்டி காசை எடுத்துறாரு. எப்படியே இவங்க ஏமாந்ததை பத்தி வெளியே சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்னா இவங்க சாவணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. மாத்தி மாத்தி ஷூட் பண்ண மாதிரி செட் பண்ணலான்ற மாதிரி 3 பேரையும் ஷூட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வந்தனாக்கு முழிப்பு வந்துருது. இவர் பண்றதை பார்த்து வந்தனா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அதை வச்சு அவரை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் தடுத்துறாரு. இப்ப வந்தனாவும் பயத்துல வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. வந்தனாவை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. வந்தனா வீடு பக்கத்துல தான் இருக்கு போல. வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் இவங்களை லாக் பண்றாரு. என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களே ஷூட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி இவர் ஷூட் பண்ணிடுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தின சாமியாரோட பையன் தான் இந்த டாக்டர்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவர் அமுக்கணும்ன்ற மாதிரி வேகமா கிளினிக் குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அவர் இல்லன்றது தெரிய வருது. தப்பிச்சு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. இவனுமே ஒரு பொண்ணு கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். பொண்ணு ரூம்குள்ள அனுப்பிட்டு இவன் நடக்கிறான். அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் அமைக்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வாட்டி இந்த டாக்டரை பாக்குறதுக்காக வரும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்பதான் ஒரு ஹோட்டலோட கார்டு அங்க இருக்கிறத பார்த்திருப்பாரு. இவன் அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. செக் பண்ணும் போது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படிதான் லாக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்கிறாரு. நான் எதுவுமே பண்ணல, அவங்க ஏமாறுறதுக்கு தயாரா இருந்தாங்க, நான் ஏமாத்தினேன், அவ்வளவுதான் நான் பண்ணேன். அன்னைக்கு அந்த கார்டை மட்டும் நீங்க பார்க்கலன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, இந்த இடத்துக்கு நான் வெளிநாட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த கேஸை பத்தி மத்தவங்க கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
இந்த மாதிரி தான் வித்தியாசமா மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. நம்ம சைடுல விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது பண்ணணும், மக்களை விழிப்புணர்வா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதோடயே இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.